உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த மாதத்தில் ரொம்ப டீப்பாக போய் கணிச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லவிருக்கிறேன். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைந்து, அந்த சனி பகவானோடு சூரியன் இணைந்து, அந்த சனி பகவானோடு புதனும் இணைந்து, இத்தனை கிரகங்கள் மீனத்தில் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ஏப்ரல் 20ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், குரு பகவான் மிதுனத்தில். இப்போ இந்த கிரகங்களை வைத்துத்தான் மேச ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்றோம். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பலன் என்ன அப்படின்னா, பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கியவன் காடாழ்வான். இந்த விஷயத்தை நீங்க மனசுல நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கிரகங்களையும் கணித்து பார்த்ததில் உங்களுக்கு குரு பகவான் தான் ரொம்ப ஃபேவரா இருக்கிறாங்க. அது போக ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த கோல்சார கிரகங்கள், உங்களுடைய ராசி அதிபதியோ இல்லை புதன் பகவானோ இல்லை சூரிய பகவானோ, இது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, சனி பகவானும் உள்பட. அப்போ மறைந்தவன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க மாட்டார். இல்லை இந்த மீனத்துக்கு குரு பார்வையா இருக்குதா அப்படின்னா, அந்த குரு பார்வையும் இல்லை. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் மறைஞ்சிட்டாங்க, அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேகம், அந்த ஆக்ரோஷம், அந்த குழப்பமெல்லாம் இப்போ வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு அடிபட்டு போயிடும். அப்ப இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு தோல்வி, லேட் ஆகும், இதுல குழப்பங்கள் வரும். இந்த மாதிரிதான் இப்ப இருக்குது. அதனால இந்த ஒரு மாதம், இந்த ஏப்ரல் மாதத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அமைதியாக, நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை நடத்துவது அப்படிங்கிறது சால சிறந்தது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. அங்கே சூரிய பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டதோ, அரசு வேலை சம்பந்தப்பட்டதோ, இல்லை அரசாங்க வேலைக்கு யார் யார் போயிட்டு இருக்கிறீங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கும். அது போக கூட்டு முயற்சி, இல்லைன்னா ஒரு விஷயத்துல லீடர்ஷிப்பாக இருக்கிறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும், இதுல எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் தனாதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பது உங்களுக்கு யோகம். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருசா இருக்காது. அப்படி வரக்கூடிய பணத்தை நீங்கள் சரியான வழியில்
செலவு செய்யணும். இன்னைக்கு வந்து ஒரு 10,000 வருது. இந்த 10,000 இதுக்கு தேவையை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனா வந்து அப்படி நடக்காது. ஏதாவது ரூபத்துல விரை செலவு, தெண்ட செலவு, நம்ம எதிர்பார்க்காத செலவு, இல்லைன்னா தொலைஞ்சு போயிடும். இது மாற சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அதனால மேச ராசிக்காரங்கள் தன்னுடைய உடைமைகளை நன்றாக பாதுகாத்து கொள்வது இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அப்ப இந்த 7.5 சனியும் இந்த உங்களுடைய ராசி நாதனும் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது சரியில்லை. கூட்டு முயற்சிகள் எது பண்ணினாலும் தடைகள் வந்துடும். கூட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணினாலும் அதுல பிரச்சனைகள் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு போர்க்களமான டைம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, எதை நினைத்தாலும் ஒரு குழப்பத்துல தான் முடியும். எதை சிந்தித்தாலும் சரியாக வராது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நண்பர்கள்கிட்டயோ, உங்களுடைய சொந்தக்காரர்கிட்டயோ, இல்லை வழிப்போக்குலையோ ஏதாவது வீண் பிரச்சனைகள், வீண் வம்பு, வீண் வழக்கு இது மாற வருவதற்குண்டான டைம் தான் இந்த பீரியடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிதானமாக, பொறுமையாக, யாருக்கிட்டையுமே வம்புக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அங்கிருந்து ஒதுங்கி போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது போக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள், வம்பு வழக்கோ, இல்லை ஸ்டேஷன் பிரச்சனையோ, இல்லை கோர்ட்டு பிரச்சனையோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய விஷயத்துல சிக்க வைக்காது. அது போக இந்த ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால இந்த சமயத்துல பிரம்மாண்டமான அறிவு வரும், பிரம்மாண்டமான ஐடியா வரும், பிரம்மாண்டமான யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் வந்தாலும் இப்போ வந்து நாம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா, உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அந்த குரு பயிற்சியும் சனியை பார்க்கறதுனால அந்த சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடுதல்களை கொடுக்க மாட்டாரு. அப்போ இந்த பீரியட்ல கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு ஒத்து போய் வந்தால் நீங்க வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அது போக இந்த சமயத்தில் திருமண பிரச்சனை எடுத்தாலும் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது போக கணவன் மனைவி உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன நிம்மதி உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ இல்லத்து அரசிகளுக்கு நம்ம எங்கே வேலை செய்கிறோம், இல்லை அந்த வேலையில் இடம் மாறலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு வேற இடத்துக்கு வேற வீடு மாறி போகலாமா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிறதும் நல்ல விஷயம்தான். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. அது போக இந்த சூரிய பகவான் மேச ராசியில் பிறந்த எல்லாருமே இந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த சூரிய பகவானை சூரிய பகவானை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை தயவு செய்து உங்களுடைய ரிலேஷனுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் இதை பார்த்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதை நம்ம பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது போக இன்னும் நீங்கள் ஜாதகத்தை அனுப்புகிற மாதிரி இருந்தால் அனுப்புங்க. அதையும் நாம் பார்த்து சொல்கிறோம். கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்.
கொஞ்சம் நம்ம ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு பார்க்குறக்கு, 1 வாரம் 10 நாள் ஆகும். நீங்கள் இப்போ புக் பண்ணாவே. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.